நீங்க எடுத்த முடிவையே தாவேக்காவும் எடுக்கிறாங்க. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பாஜகவோட கூட்டணி இல்ல, முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்லாம் அவங்களுடைய கூட்டத்தில் அறிவிச்சிட்டாங்க. உங்களுடைய அரசியல் ஒருவேளை பின்பற்றாரா? அப்படி பண்ணாதான் ஒருவேளை தனித்துவமா இருக்க முடியும்னு விஜய் நம்புறாரா? தெரியல. இப்ப ஒரு கட்சி தம்பி விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளர்னா அவர் கட்சிக்கு அவர் தொடங்கினது என்ன கனவுல தொடங்கி இருப்பாரு? தான் முதலமைச்சராக. அப்ப அந்த கட்சி என்ன முடிவு எடுக்கும்? அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு முடிவெடுக்கும். அதுல வியப்பு ஒன்றும் இல்லை, அதுல அதிர்ச்சி அடைவோ ஆச்சரியப்படவோ ஒன்றும் இல்லை. அவங்க இப்ப கட்சி கொடி பாத்தீங்கன்னா இப்ப குழப்பம். நான் 15 வருஷமா வச்சிருந்த கொடியின் நிறத்தை எடுத்து சிவப்பு மஞ்சளை போட்டுக்கிட்டாங்க. பிறப்பு ஒக்கும்னு என் உறுப்பினர் அட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். பிறப்பு ஒக்கும்னு போட்டது நான் தான். அதை திருப்பி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி, இப்போ அதை பின்னாடி நம்மளை பின்பற்றி தம்பி வர்றதுல நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தானே வெளியே. அதை போய் சரி நம்ம கருத்துக்கு இப்போ பரந்தூர் விண்ணூர்தி நிலைய பிரச்சனையை முத வெளியில் எடுத்துகிட்டு வந்து சண்டை போட்டது நான் தான். இப்போ தம்பி அதை பேசுகிறாருங்கிறது என் கருத்துக்கு கூடுதலாக வலிமை சேர்க்கிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை போய் போட்டியாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதில் எனக்கு மகிழ்ச்சி தான்.